சமாளிக்கிறதா மேல். சரோ சொல்றதும் சரிதான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாமா. முதல்ல பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கலாம். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஆமா மாமா, அதுவும் சரிதான். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுல ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. மாணிக்கம், உன் பொண்டாட்டி நேரம் ஊர்ல இருந்து கிளம்பிருப்பாள்ல? கிளம்பிருப்பான்னு தான் நினைக்கிறேம்மா. இந்த நினைக்கிறல்ல வேண்டாம், கிளம்பிருப்பாளா இல்லையா? எனக்கு எப்படிமா தெரியும்? கிளம்பிருப்பான்னு தான் சொல்ல முடியும். சரி, அங்க சரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல போன் இருக்குல்ல? இருக்கு. அந்த நம்பர் கொடு, நான் போன் பண்ணி 2 சத்தம் போட்டு உடனே கிளம்பி வர சொல்றேன். இப்ப எதுக்குமா அதெல்லாம்? அதான் கிளம்பி வரல. ஏண்டா போன் நம்பர் தரமாட்டியா? நான் பேச வேண்டாமா? ஏண்டா இப்படி பயந்து சாகுற? அந்த போன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. வணக்கம் சார், ஐ எம் ராமநாதன். வாங்க உட்காருங்க. சார், இளங்கோக்கு என்னாச்சு? யார் இப்படி பண்ணாங்க? அதை பற்றி தான் இப்போ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இவங்க அவரோட ஒய்ஃபா? ஆமாம் சார். ஏம்மா, உன் புருஷன் கத்தி குத்துப்பட்டு சாக கிடக்கான், உன் முகத்தில் ஒரு சின்ன வருத்தத்தை கூட காணும். சார், நானும் அவரும் இப்ப புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நான் அவரை வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். தெரியும், உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் தகராறு நடந்திருக்கு. அவர் உங்களை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா உங்க முகத்துல ஒரு சின்ன பரிதாபத்தை கூட காணுமே. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய வேற பெற்றிருக்கீங்க. மனசு வெறுத்து போயிடுச்சு சார். அவர் செத்து போயிட்டா கூட கவலையே இல்லைங்கிற அளவுக்கு மனசு செத்து போச்சு. மிஸ்டர் ராமநாதன், உங்க மாப்பிள்ளையை யார் குத்துனாங்கன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாது? சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லட்டுமா? உங்க பொண்ணுக்கும் அந்த இளங்கோவுக்கும் ஒத்து வரல. அவன் உங்க பொண்ண கழுத்தை நெரிச்சான்னு நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க சார். அடுத்த நாளே அவன் கத்தியால குத்துப்பட்டு விழுந்து கிடக்கான். அதை பத்தி உங்க பொண்ணுகிட்ட கேட்டா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அவன் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்க சார். ஏன் சார், இப்ப எனக்கு யார் மேல சந்தேகம் வரும்? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? சார், உங்க மாப்பிள்ளைய இந்த மாதிரி பண்றதுக்கான மோட்டிவ் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருந்திருக்கு. சார் ப்ளீஸ், நாங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்ல. எங்க குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம். ஓஹோ, அப்ப நீங்க பண்ணலனா யார் சார் பண்ணது? யார் பண்ணது? சரி, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாவது விஷயம் நடந்திருந்து எங்களுக்கு தெரியாம இருந்தா மறைக்காம சொல்லுங்க.